கேரக்டர் இருக்கும். அந்த சூப்பர் ஹீரோ தான் ஐகானிக்கா இருக்கும். அதே மாதிரி டிசிக்கும் அதே மாதிரி தான். ஒன்னே எத்தனை கேரக்டர் பேர் இருந்தாலும் ஐகானிக்கா ஒண்ணுதான் இருக்கும். அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் எப்பவும் போல கூட பிரீத்தன் இருக்காரு. ஹலோ பிரீத்தன். ஹலோ காசி, வணக்கம் மக்களே. இப்போ நீங்க ஃபேஸ் ஆஃப்னு சொன்னீங்க, ஃபேஸ் ஆஃப் மார்வல் டிசி அப்படின்னும் போது இப்போ முகம், அந்த முகம்னு சொல்லும் போது டக்குன்னு டிசினா உங்களுக்கு என்ன யார் ஞாபகம் வரா காசி? டிசினா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சூப்பர்மேன், பேட்மேன், அவ்வளவு. ஓகே, ஸோ அப்போ ஃபேஸஸ் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி மார்வல்லையுமே எனக்கு தெரிஞ்சு ஃபேஸஸ் இருக்கு. யாரு சொல்லுங்க? மார்வல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபேஸஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு பர்சனலா எனக்கு ஸ்பைடர்மேன் வந்து நல்லா தெரியும். மார்வல்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு வந்து மத்தவங்க எல்லாம் வந்து மார்வல் ஃபேஸ்ன்னு சொல்ற அளவுக்கு ஃபேமஸானு எனக்கு தெரியல. சொல்ல முடியுமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஓகே, டவுட்டா இருக்கலாம். பட் ஆனால் காலங்கள் பதில் சொல்லியிருக்கு. ஃபேஸ் ஆஃப் மார்வல் அயன்மேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எம்சியூ மூலயமா. ஸோ நம்ம காமிக் மூவிஸ் ரெண்டுத்தையுமே இப்போ கனெக்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே மார்வலோட ஃபேஸ் அப்படின்றது ஸ்பைடர்மேன், அயன்மேன். டிசியோட ஃபேஸ்ன்றது சூப்பர்மேன், பேட்மேன். அதில் மாற்று கருத்து இருக்காது உங்களுக்கு. பட் ஆனால் இது ஏன் அப்படின்றது பற்றி தான் நம்ம ஒரு டிஸ்கஷன். என்னன்னா ஸ்பைடர்மேனை எதனால ஒரு ஃபேஸ் ஆஃப் மார்வல்னு சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏன்னா அந்த கேரக்டர்னால தான் மார்வல் ஃபேமஸ் ஆச்சு. அதனால வந்து அது ஃபேஸ் ஆஃப் மார்வல். கண்டிப்பா. மார்வலோட பீக் காமிக் சேல்ஸே ஸ்பைடர்மேன் காமிக்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு அந்த காமிக் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் பெரிய காமிக் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இல்ல, ஜெனரல் நாலேஜ் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. மார்வல்லையே ஸ்பைடர்மேன் காமிக்ஸ் தான் ஹையஸ்ட் சேல்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது. கண்டிப்பா. அந்த ஏன்னா ஐகானிக் கேரக்டரைசேஷன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு கிரவுண்டடான லைஃப் ஸ்டைல் கொண்டவன், நம்மளோட ஒருத்தனா அவங்களை ஃபீல் பண்ண வச்சது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. மூவிஸ்லயும் அதை ஈஸி நிறைய கன்வே பண்ணிருப்பாங்க. சாம் ரேமியோட மூவி பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கும். உங்களுக்கு ரியலிஸ்டிக்னு சொல்ல முடியாது, பட் ரியலிஸ்டிக்னு சொல்ல முடியல என்னால. ஒரு மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு வேணா சொல்லலாம். மத்த ஸ்பைடர்மேன் இப்போ நம்ம ரீசெண்டா பாக்குற டாம் ஹாலண்ட், ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட டோபி மேக்கியோட ஸ்பைடர்மேன் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிலேட்டபிளா இருப்பாரு. ஆமா, ரிலேட்டபிள் கண்டிப்பா. ஏன்னா அந்த பவர் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரலா உள்ள இருந்து நம்ம அவரோட கையில இருந்து வர்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவர் சாம் ரேமி டிஃப்ரெண்டான அப்ரோச் எடுத்திருந்திருப்பாரு. அது நீங்க சொல்றதும் ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்ன, இப்ப டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அத எப்படி சொல்றது, அது உள்ள ஒரு கதை போயிட்டு இருக்கும், அதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். இப்போ இதே வந்து சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து வாடகை கட்டலன்னு வாடகை ஹவுஸ் ஓனர் திடீர்னு வந்து சண்டை போடுவாரு. அதுதான் திடீர்னு வந்து கிளாஸ்ல நல்லா மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு டீச்சரை திட்டுவாரு. அது வந்து கரெக்ட் ஆகும், ஈஸியா கரெக்ட் ஆயிடும் மக்களுக்கு. அதுதான் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா, இல்ல காமிக்லயும் இந்த மாதிரி தான் பீட்டர் பார்க்கர் இருப்பாரு. ஆக்சுவலி பீட்டர் பார்க்கர் வந்து அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவருக்கு நிறைய ஃபீல்ஸ், லவ், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஃபெயிலியர் ஆகும், அசிங்கப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஈக்குவலா பாத்தீங்கன்னா வில்லன்ஸ், அவரோட வில்லன்ஸ் எல்லாமே எப்படி சொல்றது, எல்லாத்துலயும் வில்லன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஊர் அழிக்கிறேன், இது பண்றேன், ஹீரோஸ் வந்து விஜிலாண்டியா சுத்துறாங்க, அந்த மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க, கெட்டவங்க. ஸோ நார்மலா கெட்டவங்க நல்லவங்கன்றது இல்லாம ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாமே ஸ்பைடர்மேனோட கேரக்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரியும் அவரை வந்து க்ரோத் பண்ற மாதிரியும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான வில்லன்ஸா இருப்பாங்க ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாமே ஸ்பைடர்மேன் கூட பர்சனல் லெவல்ல கனெக்ட்ல இருப்பாங்க. இப்போ டாக்டர் ஆக்டோவியஸ் பாத்தீங்கன்னா அவரோட டீச்சர், லிசர்டும் அவரோட டீச்சர். அதுதான் சொல்லுவாங்க, ஃப்ரெண்டோட பர்சனல் லைஃபை பாதிக்கும் செய்யறது இல்லாம அவனோட பர்சனாலிட்டியை மாத்தி அமைக்கக்கூடிய அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாரோ ஒரு வில்ல வரான், சண்டை போடுறான், அப்படி நார்மலா இருக்கிறத விட இது வந்து எக்ஸ்ட்ரா லேயர். கண்டிப்பா பர்சனல் லெவல்ல இப்போ ஃப்ரெண்டோட அப்பா கூட சண்டை போடுற மாதிரி, அதனால ஃப்ரெண்டுக்கு இவனுக்கும் ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரி போகும். அதே அயன்மேன் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அயன்மேனோட வில்லன்ஸ் எல்லாமே பர்சனலே அயன்மேனோட அப்பா, அயன்மேனோட டெக் இல்லைன்னா அயன்மேன் கம்பெனி சம்பந்தப்பட்டு அது மூலியமா பாதிக்கப்பட்டவங்களாவே இருப்பாங்க. ஆனா எனக்கு இது என்னோட ஒப்பீனியன் தான். என்னன்னா இப்ப அயன்மேனே இருந்தாலும் ஆர்டிஜியை பிளே பண்ணலன்னா அயன்மேன் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக முடியுமான்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஸ்பைடர்மேனை வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கு டோபி மகுயர் தேவையில்லை, ஆனா அயன்மேனை ஃபேமஸ் ஆகுறதுக்கு ஆர்டிஜி கண்டிப்பா தேவைப்படுறாரு. கண்டிப்பா. அதுவும் நீங்க ஒரு நோட்டீஸ் பாயிண்ட், என்னன்னா காமிக்ல வந்து ஐகானிக்கான மூமெண்ட்ஸ் ஏகப்பட்டது அயன்மேன் பண்ணியிருந்தாலுமே, ஸ்பைடர்மேனை வந்து ஃபேமஸ் ஆக்குறதுக்கு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். 2 வருஷம்
அயன்மேனை வந்து ஸ்பைடர்மேன் அளவுக்கு நம்ம காமிக்ல வந்து பெரிய ரீச் எடுத்துட்டு வர முடியல. பட் அதே எம்சியூல அது தலைகீழா நடந்துச்சு. அயன்மேனுக்கு கீழே தான் ஸ்பைடர்மேனே இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு காரணம் ஆர்டிஜேவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இருந்தா இல்லைனாலும் தெரியல, அந்த நேரத்துல அந்த இடத்துல ஆர்டிஜேக்கு பதிலாக இன்னொரு ஆக்டர் நடிச்சிருந்தால் கூட அந்த ஆக்டர் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாருன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த படமும் நல்ல படம் அப்படின்னு சொல்ல வரேன் ஆகாஷ். அந்த கான்செப்ட், அந்த அவங்க எடுத்துட்டு வந்த ஐடியாலஜி. ஆமா, அது நல்ல கான்செப்ட் தான், ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் தான். ஒரு சூப்பர் ஹீரோவை வெறும் சூப்பர் ஹீரோவா மட்டும் இல்லாம ஒரு நார்மலா என்ஜாய் பண்ற மாதிரி. அயன்மேன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டாரு. எப்போ பார்த்தாலும் நல்லவனா இருக்கிறேன் அந்த மாதிரி இல்ல. ஒரு growth இருக்கும், கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவரோட கேரக்டர் மாறும். அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாமா, அது பயங்கரமான என்ஜாயபிளான கேரக்டரா தான் இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலா பாத்தீங்கன்னா அயன்மேன் 1, 2, 3 ரொம்ப நல்ல படமாவே அமைஞ்சுது. பட் 3ல வந்து கொஞ்சம் நிறைய சொதப்பல்கள் இருக்கு. அதனால அவர் நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா நான் வந்து அயன்மேன் மூவிஸ பாக்குறது எதுக்குன்னா இல்ல ஆக்ஷன் பேஸ்டு. 3ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல்கள் இருக்கும். அந்த வில்லன்ஸ்ல இருந்து நல்ல ஸ்ட்ராங்கான வில்லன்லாம் இல்லாம மொக்கையா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ், அதுக்கு முன்னாடியே அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அப்படின்னு என்கேம் வரைக்கும் அயன்மேனை வந்து கடைசியில ஒரு உலகத்தை காப்பாத்தி சாகும்போது, ஸோ ஒரு எம்சியூ மூலயமா அயன்மேன் தான் மார்வலோட ஃபேஸா இப்ப மாறி நிக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு இன்னும் நீங்க சொல்றதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. என்னன்னா அயன்மேன் தான் மார்வலோட ஃபேஸா மாதிரி நிக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இப்பவும் கூட ஆர்டிஜே தான் டூமை வந்து மார்வலை தூக்கி நிறுத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா ஆர்டிஜே தான் ஃபேஸ் ஆஃப் மார்வலா இருக்காரு, அயன்மேன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அதை பார்க்கும்போது. கண்டிப்பா காசி, இந்த இடத்துல வந்து அயன்மேன் ஆர்டிஜேவை பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு ஃபேன் இஷ்யூவா தான் நான் பாக்குறேன் இதை. இப்போ ஆக்சுவலி பேட்மேன் கூட வந்து இந்த சைட்ல வந்தீங்கன்னா நீங்க நல்ல பேட்மேன் 1, 2, 3 பார்த்துருப்பீங்க, நம்ம கிறிஸ்டியன் பெல் நடிச்சது. ஆனா எல்லாருமே ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்கறது இப்போ பேட்மேன் சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஜஸ்டிஸ் லீக்ல வந்து எல்லாருமே நம்ம ஜாக் ஸ்னைடர் எடுத்த படங்கள்ல நடிச்ச பேட்மேன் தான் கேக்குறோம். ஆமா, ஏன் கேக்குறாங்கன்னா அவருக்கு தான் படம் வரல இது வரைக்கும். இல்ல வரலன்னு இல்ல, பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. ஆமா, அவர் நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் போய் சொல்லுங்க. நேம் யாரு அந்த பேட்மேன் ஆக்டர் பேர் சொல்லுங்களா? அவன் பேர் பென் அஃப்லெக். இப்ப பென் அஃப்லெக்ல தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு பென் அஃப்லெக் டோனி ஸ்டார்க்கு எப்படி ஆர்டிஜேவோ அந்த மாதிரி பென் அஃப்லெக் வந்து ப்ரூஸ் வெயினுக்கு அடையாளமா தான் இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன். ஸோ ஆனா அவங்களுக்கு படம் வரல. ஸோ வந்திருந்தாலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு உயிர் கொடுக்க அந்த ஆக்டர்ஸும் பொறுப்பு இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா பென் அஃப்லெக் பேட்மேன் வந்து ஜாக் ஸ்னைடரோட யூனிவர்ஸ்ல பர்ஃபெக்ட்டா இருக்காரு, ஓகே. ஆனா அதை விட்டு வேற யூனிவர்ஸ்ல போடும்போது எனக்கு செட் ஆவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் ஆனா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இல்ல இது என்னோட ஒபினியன், அவ்வளவுதான். சோ இல்ல அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான் இப்போ ஃபேன்ஸுக்காக. ஏன்னா மார்வலோட டவுன்ல இருக்கிறதுனால ஆர்டிஜேவை கூட்டு வந்திருக்காங்க இப்போ, வேற ஒன்றும் இல்லை இப்போ அது. ஸோ அது எம்சியூக்கான ஒரு அடித்தளம் தான். பட் பேசிக்கா மார்வல்னு எடுத்துட்டு நான் பொதுவான டாபிக்கா போகும்போதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன் இருக்கிறாங்க. அதே இந்த சைடு டிசிக்கு வந்தீங்கன்னா நம்ம பேட்மேன். எப்படி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து வில்லன்ஸ் எல்லாம் ஐகானிக்கா இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட வில்லன்ஸ் ஐகானிக்கா டிஃப்ரெண்டா சைக்கோத்தனமா இருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாம் கொண்டு வர வந்து பேட்மேனோட வில்லன்ஸ் தான். இது வந்து எப்படி சொல்றதுன்னா பேட்மேனோட வில்லன்ஸ் வந்து வேற லீக், வேற லெவல்ல இருக்காங்க. வில்லன்ஸ்க்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான வில்லன்ஸ் பேட்மேன் வில்லன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஜோக்கரா இருக்கட்டும், ஸ்ட்ரோக். ஆனா ஸ்பைடர்மேன் அளவுக்கு பர்சனலா அஃபெக்ட் பண்ற வில்லன்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு விஜிலாண்டி டைப்பா தான் பேட்மேன் வந்து போய் அவங்கள கொல்ற மாதிரி தான் இருக்கும். பெருசா இவர் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க வில்லன்ஸ். பர்சனல் கனெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க, ஆனா பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜோக்கருக்கும் பேட்மேனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜோக்கர் வந்து பேட்மேனோட மாஸ்க் ஐடென்டிட்டியை இது பண்ண பாக்கணும்னு நினைக்க மாட்டாரு, அதே மாதிரி பேட்மேன் வந்து ஜோக்கரை கொல்லவன்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாரு. பேனுக்கும் பேட்மேனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேன் வந்து பேட்மேனை வந்து பவரால தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாரு, பேட்மேனும் அதே மாதிரி தான் பேனை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாரு. அந்த மாதிரி என்னதான் பர்சனல் லெவல்ல கனெக்ஷன் இல்லைனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு எனிமிக்கும் இன்னொரு எனிமிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பேட்மேனோட வில்லன்ஸுக்கும் பேட்மேன். கண்டிப்பா காட்சி அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஐகானிக் வில்லன்ஸ் அந்த மாதிரியான இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சம்பவங்கள் காமிக்ஸ் மூலியமா அவர் பண்ணதுனால ஒரு ஏகப்பட்ட காமிக்ஸ் மட்டும் இல்லாம இப்போ ஸ்பைடர்மேன் கேம்ஸ், பேட்மேன் கேம்ஸ்ல கூடவே இவங்க தான் ஃபேஸா நிக்கிறாங்க. கேம்ஸ்லயுமே பெஸ்ட் கேம்ஸ் இவங்களுக்கு தான் வந்திருக்கு. ஆமா,
கேம்ஸ்லயும் ஆமா பேட்மேனும் ஸ்பைடர்மேன் கேம்ஸ் தான் நல்லா செல் ஆயிட்டு இருக்கு. நல்லா செல் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் பேட்மேனோட கேம்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் சேல்னு சொல்ல, அதிகமா சேல் ஆனது ஆர்க்கம் சீரிஸ் உங்களுக்கு தெரியும். டிசியே எங்கே தூக்கிட்டு போய் நிறுத்துச்சு வேல்யூல. ஆமா அது வந்து இப்போ சூப்பர் ஹீரோ கேம்ஸையே மாத்தி அதை எப்படி வந்து எந்த மாதிரி கேம்ஸ் ரெடி பண்ணிருந்தாங்களோ அதோட டோட்டலாவே மாறிச்சு. சூப்பர் ஹீரோ கேம்ஸுக்கான ஸ்டாண்டர்டே மாத்தி விட்டு ஆர்கேம் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஓப்பன் வேர்ல்டு பக்காவான அந்த கேமை நீங்க விளையாடும் போது பேட்மேனால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே நீங்க அந்த கேம்ல செய்வீங்க. ஸ்டெல்த்தா இருக்கட்டும், டிடெக்டிவா இருக்கட்டும், எல்லா மோடுமே இருக்கும். டிடெக்டிவ் மோடு, ஸ்டெல்த் மோடு, அந்த காரா இருக்கட்டும், எது வேணா பண்ண மாதிரி இருக்கும். அந்த பேட்மேன் பண்ற எல்லாமே அதுல பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்றது. அதே மாதிரி ஸ்பைடர்மேனுக்கும் கொடுத்தாங்க நல்ல ஓப்பன் வேர்ல்டு, சூப்பரா இருக்கும். ஆமா ஸ்பைடர்மேன் கேம்ஸும் நல்லா தான் இருக்கும். ஆனா பர்சனலி எனக்கு பேட்மேன் கேம்ஸ் வந்து ஸ்பைடர்மேன் கேம்ஸை விட கொஞ்சம் நல்லா பிடிக்கும், அவ்வளவுதான். ஸ்பைடர்மேனோட நான் ஸ்டெல்த்தை பேஸ் பண்ணி பார்ப்பேன். ஸ்பைடர்மேன் கொஞ்சம் ஸ்டெல்த் மோட யூஸ் பண்றது இருக்கு ஆப்ஷன்ஸ், ஆனா அதிகமா இல்ல இருக்கு. ஆனா ஃபன் எதுல இருக்குன்னா ஸ்பைடர்மேன் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பனா போய் சண்டை போடுறதுலாம் ஃபன்ஸ் இருக்கு. ஆமா உங்களுக்கு எது ஜாலியா இருக்கும்னா நீங்க போய் இறங்கி சண்டை போடுறதுல ஸ்பைடர்மேன் கேம்ஸ் நல்லா இருக்கும். இதே நீங்க பேட்மேன் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் மோட்ல போயிட்டீங்கன்னா ஓப்பனா போய் சண்டை போட முடியாது. எல்லா கேஜெட்ஸுமே யூஸ் பண்ணும், வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேக் டவுன்ஸ், நாக் டவுன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அது நல்லா இருக்கும், கேம் சூப்பரா இருக்கும். ஆமா காசி, இப்ப எப்படி நம்ம காமிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் பேசணுமோ அதே மாதிரி இப்போ மூவிஸ்ல எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எப்படி எம்சியூக்கு அயன்மேன் நம்ம ட்ரேட்மார்க்கா மாத்தின மாதிரி ஒரு சூப்பர் மேன் வந்து காமிக்ஸ்லயும் ஃபேமஸ் தான். பட் பேட்மேன் அளவுக்கு அவரோட காமிக்ஸ் போலனாலும் மூவிஸ் மூலயமா ஒரு சூப்பர் மேனை வந்து ஃபேஸ் ஆஃப் டிசியா எடுத்துட்டு வராங்க. பல வருஷமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து அப்படி தோணல. எனக்கு என்ன தோணுதுன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கூடவே சூப்பர்மேன் தான் ஃபேஸ் ஆஃப் டிசியா இருக்காருன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ வரைக்குமே சூப்பர்மேன் தான் வந்து இப்போ பேட்மேன் வந்து குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு விரும்பி படிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் யாருக்கு பிடிக்கும்னா சூப்பர்மேனை தான் பிடிக்கும். பேட்மேன் சூப்பர்மேன் கம்பேர் பண்ணோம். பேட்மேனோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஆடியன்ஸ். ஒரு மாதிரி ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் ஸ்பெசிபிக்கா தான். பட் சேலுக்கு வரும்போது பேட்மேனோட காமிக்ஸ் அதிகமா இருக்கு ஊர்ல. ஸ்பெசிபிக்கான ஆடியன்ஸ், ஆனா லாயலான ஆடியன்ஸ் ரொம்ப பேட்மேன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து ஓகே அப்புறம் பாத்துக்கலாம், இந்த காமிக்ஸ் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படி இல்ல, ஒரு கண்டினியூஸா ஃபாலோ பண்றாங்க பேட்மேன் காமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூப்பர்மேன் காமிக்ஸ் படிக்கிறவங்க அப்படின்னா அந்த ஏஜ் குரூப்ல இப்போ வளர்ந்து வர ஒரு சின்ன பசங்க சூப்பர்மேனை பார்த்து ரசிச்சுட்டு போயிடுறாங்க, அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பட் ஆனா மூவிஸ்னு வரும்போது உங்களுக்கு பேட்மேனோட சூப்பர்மேனுக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நானே நிறைய படங்கள் பேட்மேனோட அதிகமா சூப்பர்மேன் பார்த்திருக்கேன். அவரோட இப்போ கூட ஜேம்ஸ் கன் ஃபர்ஸ்ட் சூப்பர்மேனை தான் எடுத்துட்டு வராரு ஃபேஸ் ஆஃப் டிசியூ. அவங்களுக்கு எப்படி எம்சியூல அயன்மேன் எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர்மேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் டிசியை பொறுத்த வரைக்கும். பட் அதுல என்ட்ரி கேவல எல்லாரும் மிஸ் பண்றாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அவர் தான் ஃபேஸ் ஆக தெரிஞ்சாரு எல்லாருக்கும். ஆமா அது ஒரு நல்ல கேஸ்டிங் என்ட்ரி கேவல். அதை மிஸ் பண்ணதான் செய்யறோம், நிறைய பேர் மிஸ் பண்ணதான் செய்யறோம். என்ட்ரி கேவல மிஸ் பண்றோம்னு சொல்றதை விட அந்த டோட்டல் ஸ்னைடர் வர்ஸையும் மிஸ் பண்ணதான் செய்யறோம். அதை பினிஷ் பண்ணிட்டு வேற இது ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அதுலயே தனியா விட்டு போறது அது நம்மளுக்கு கொஞ்சம் காண்ட கிளப்பி விட்டுச்சு. வெறுப்பு இருக்கு, ஒரு மாதிரி விரக்தியில தான் சுத்திட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஆமா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ மார்வல்ல உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பைடர்மேன் அயன்மேன் அடுத்த ஃபேஸ் ஆஃபா இன்னொரு கேரக்டர் வர வாய்ப்பு இருக்கா, இல்ல திரும்ப பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸுக்கு முடிஞ்சு புது சாகா உருவாக்கி திரும்ப இந்த ஸ்பைடர்மேன் அயன்மேனோட ஃபேஸை யூஸ் பண்ணுவாங்களா கேட்டீங்கன்னா? மார்வல் வந்து சேஞ்ச நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க பழைய டெக்னிக் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, புதுசா ஒரு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்றாங்க. எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபால்கனை வந்து கேப்டன் அமெரிக்காவா மாத்திருக்காங்க. இங்க எந்த ஹீரோவா எடுத்துட்டாலும் அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு தான் பாக்குறாங்க. காமிக்ல இருக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணல. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபேஸ் மாத்துவாங்கன்னு தான் தோணுது. சோ ஃபேஸ் ஸ்பைடர்மேன் அயன்மேனை தவிர இன்னொரு ஃபேஸ் வரலாம், இன்னொரு 2 ஃபேஸ் கூட வரலாம். ஆமா எதை வச்சு சொல்றேன்னா இப்போ கேப்டன் மார்வல்லாம் சரியான ப்ரமோஷன். அந்த கேரக்டர் வந்து காமிக்ல அந்த அளவுக்கு ஃபேமஸே இல்ல, ஆனா இவங்க பண்ண ப்ரமோஷன் வந்து பயங்கரமான ப்ரமோஷன். இல்ல எனக்கே தெரியும் காசி, அவங்க வந்து பெரிய இப்போ கேப்டன் மார்வல் பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிருக்காங்கன்னா இப்போ சிவில் வார் வந்து நீங்க படிச்சிருக்கலாம் தெரியல. காமிக்ல சிவில் வார்ல கேப்டன் மார்வல் வந்து ஒன் சைடு ஒரு ஹெட்டா இருப்பாங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு.
அப்பதான் முத அயன்மேனுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து லீடிங் போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த சிவில் வர்றப்பதான். ஸோ அப்போ ஒரு கேப்டன் ஓகே மார்வல் ஓகே. வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் மார்வல் காமிக்ஸ் கொஞ்சம் 80ஸ்க்கு முன்னாடி ஐ திங்க் அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டன் மார்வல்னு ஒன்று கிடையாது. நம்ம டிசியில தான் கேப்டன் மார்வல். ஆக்சுவலி ஜசாம் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் மார்வல். ஸோ நம்ம தெரியும் இல்லையா உங்களுக்கு, மார்வல்ல வந்து வார் ஃபைட்டர்னு தான் வச்சிருந்தாங்க இவ்வளவு பேர் ஆக்சுவலி, காரல் டேன்வர்ஸ். ஓகே. அந்த ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது மார்வலோட ஃபேஸ். ஓகே. உங்களுக்கு என்ன தோணுது, மாத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுதா? இல்ல காசி, எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி நியூ ஃபேஸ் எடுத்துட்டு வர ட்ரை பண்ணாலும் அது ஒரு தேர்ட் ஃபேஸா தான் வரும், மூன்றாவது முகமா தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பைடர்மேனோட கண்டினியூட்டி அவங்க வந்து சோனி கிட்ட ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் எல்லாம் வித்திருந்தாலுமே படம் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கு. பல ஆண்டுகளா ரைட்ஸ் அவங்க கிட்ட இருந்தாலும் அதனால ஸ்பைடர்மேனை வந்து கண்டிப்பா விடவே மாட்டாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் ஒரு செல்லிங் பாயிண்ட். பட் இந்த யூனிவர்ஸ் முடிஞ்ச உடனே மேபி டாம் ஹாலண்ட் கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லைன்னா புது ஸ்பைடர்மேன், அதே மாதிரி அயன்மேன், புது அயன்மேன், ஸோ ஓஜி அவெஞ்சர்ஸை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணி சாஃப்ட் ரீபூட்குள்ள போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்கிற கேரக்டர்ஸே மறுபடியும் ரீபூட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். கண்டிப்பா ஒரு சாஃப்ட் ரீபூட்ல போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை இன்னொரு இப்போ நம்ம சாம் வில்சனை கூட இன்னொரு ஃபேஸா ட்ரை பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது சொல்றேன். அந்த மாதிரி இன்னொரு முகத்தில் தேடலாம். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் வராங்க, ரீட் ரிச்சர்ட்ஸ் வர போறாரு. ஸோ மாறலாம், இதை வாய்ப்புகள் இருக்கு காசி. அதே சமயம் நீங்க இப்போ நம்ம பேசுறது கூட ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர்ல யார ஃபேஸா யூஸ் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போவே ஃபேஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ சாம் வில்சனை தான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க கேப்டன் அமெரிக்காவா மாத்தணும்னு சொல்லிட்டு. அதே வந்து கண்டிப்பா அதுவே சக்சஸ் ஆகலன்னு தோணுது. ஆகலனாலும் கேப்டன் அமெரிக்கான்றது இனிமே தேவையில்லை காசி என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மல்டிவர்சல் நம்ம போயிட்டு இருக்கோம். சோ மல்டிவர்சல் சொல்றது ஓகே தான். மல்டிவர்சல் ஸ்டோரி சொல்லாம லோக்கல் கவர்மெண்ட் ஸ்டோரியை நம்ம பல வருஷமா கேட்டு அழுத்து போச்சு. திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா தேவையில்லைன்னு சொன்னாலும் ஆனா ஒரு ஃபேஸ் ஒண்ணு வேணும் இல்ல. எல்லாருக்குமே ஹெட்டா ஒண்ணு தேவைப்படுது இல்ல. இப்போ இருக்கிற டீமுக்கு ஒரு ஹெட் தேவைப்படுது இல்ல. கண்டிப்பா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச நல்ல தரமான படம் கொடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச புல் பண்ணிருக்கலாம், உள்ள புஷ் பண்ணிருக்கலாம். நீங்க சொல்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்மேனை நல்லா கொண்டு போயிருக்கலாம். டெட்பூலை இப்ப யூஸ் பண்ணலாம். அவங்களெல்லாம் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணல. நீங்க சொல்றது வந்து அது கரெக்டான பாயிண்ட் தான் பிரீட்டன். இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா மென்டார் மெட்டீரியல். அவர் வந்து குருன்னு சொன்னா எல்லா தகுதியுமே இருக்கு. லீட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல மென்டார் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. ஆனா அதை ஏன் புஷ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அதை விட்டுட்டு வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எம்சியூவை பொறுத்த வரையும். அதுதான் நானும் சொல்றேன். இப்போ ஹல்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஹல்கோட பவர் போயிடுச்சு, நம்மளுக்கு எல்லாம் வெறுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் அவரோட பிரெயினை யூஸ் பண்ணலாம். ஏன்னா என் கேம்லயே பாத்தீங்கன்னா டைம் இப்போ அவரோட ஸ்கில்ல நிறைய காட்டியிருப்பாங்க என் கேம்ல. ஆனா அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா தெரியல. ப்ரூஸ் பேனரோட அறிவு பயங்கரமானது. எப்படின்னா டைம் ஜிபிஎஸோட உருவாக்குன ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அயன்மேன் உருவாக்கி இருப்பாரு, அதை அழிச்சிருப்பாரு யாரு ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம். ஒரு ஐடியாவை மட்டுமே வச்சு திரும்ப அதை பில்ட் பண்ணிருப்பாரு ப்ரூஸ் பேனர். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவை வழி அனுப்பி வச்சிருப்பாரு. சோ அந்த டெக்னாலஜி உருவாக்குற நாலேஜ் அவர்கிட்ட இருந்திருக்கு பாத்தீங்களா. சோ அவரை கூட மென்டாரா யூஸ் பண்ணலாம், இல்லனா ஒரு லீடரா புஷ் பண்ணலாம். இல்ல அதான் ஒரு மென்டாரா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு லீடரா ஒரு செட் ஆவான எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நான் எதுலயும் பார்க்கல பெருசா. அதனால எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவர் லீடரா போடலாமா ஒரு டவுட் தான். அதுக்கு அப்புறம் அவர் டிஃபரெண்டா அவரோட ஐடியாலஜி மாறி இருக்கு. சோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நீங்க நல்ல மெட்டீரியல், அதை நான் இங்க அதான் பதிவு பண்ணேன் காசி. அது ஒரு கரெக்டான சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ டிசில ஃபேஸ்ன்னு இப்போ நம்ம சொன்ன மாதிரி சூப்பர்மேன் பேட்மேன் இருந்தாலுமே இப்போ திரும்பவும் சூப்பர்மேனுக்கு தான் போறாங்க ஒரு ஃபேஸா. ஸோ அடுத்த ஃபேஸா பேட்மேனுக்கான சாய்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுலயும் மூணாவதா ஒரு முகம் ஃபேஸ் வர வாய்ப்பு இருக்கா, இல்ல திரும்ப அதே சூப்பர்மேன் பேட்மேன் தான் கண்டினியூ பண்ணுவாங்க டிசில? இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு பேட்மேன் கூட ஃபேஸா மாத்த அவங்க ட்ரை பண்ணல. பேட்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேஸா மாற வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்கதான் செய்வாங்க. நீங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு பேட்மேனை வந்து ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அது செட் ஆகாத முடியும். அவங்களுக்கு வந்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல பேட்மேன். அதுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது பேட்மேன், அவ்வளவுதான். ஆனா இதே சூப்பர்மேனை வந்து நீங்க ஃபேஸா யூஸ் பண்ணும் போது நீ ஜென்ரல் ஆடியன்ஸும் கரெக்ட் பண்ணா, மத்த டிசி ஃபேன்ஸா இருப்பானுங்களா அவங்களையும் வந்து
என்ஜாய் பண்ண வைக்கலாம். அதனால வந்து சூப்பர்மேனை ஃபேஸா யூஸ் பண்றதுதான் வந்து புத்திசாலித்தனமான ஐடியா. ஆமா காசி. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்ததான் இவங்க பேட்மேனை யூஸ் பண்ணலன்னா அக்வாமேனை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இவங்க விட்டுட்டு கிரீன் லேண்டன் பக்கம் சாயிற மாதிரி தெரியுது காசி எனக்கு கொஞ்சம். சோ அடுத்த ஃபேஸா கிரீன் லேண்டன் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா இல்ல பிரிட்டன், எனக்கு அவங்களுக்கான ப்ராஜெக்ட் நிறைய ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வருது அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஃபேஸ்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேனை மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு தோணுது. வேற யாருமே ஃபேஸுக்கு அளவுக்கு எலிஜிபிளான்னு எனக்கு தெரியல. அந்த பாப்புலாரிட்டிலயும் சரி, அந்த கேரக்டர் ஃபேவரட்லயும் சரி, அது வந்து பேஸா வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எலிஜிபிள் யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. போட்டா சூப்பர்மேனை தான் போட்டாகணும். பேட்மேனை போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா அதான் எல்லா ஆடியன்ஸுமே பிடிக்காது பேட்மேன். செட் ஆகாது. சோ அதுக்கப்புறம் ரொம்ப டார்க்கா போகும். லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அப்புறம் பாத்தீங்கன்னா அக்வாமேனுக்கு ஒரு அளவுக்கு இருக்கு தவிர அதுவும் பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அந்த அளவுக்கு போட மாட்டாரு. சோ நீங்க சொன்ன மாதிரி சூப்பர்மேனை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அதுவே போதும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆனா டிசியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா காசி. ஸோ இதுதான் நம்ம யார் யார் ஃபேஸா இருந்திருக்காங்க, இப்போ ஃபேஸா இருக்காங்க, இந்த டாபிக்கை பத்தி நம்ம பேசி முடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்தரா இதுல மாதிரியான அடுத்த ஃபேஸ் யார் வருவாங்க அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்ல பார்ப்போம். ஓகே காசி, மீட் பண்ணலாம் அடுத்த பாட்காஸ்ட்ல.